மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலை நம்மள பலருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆரம்ப காலத்துல தனி ஒரு நபரா மைண்ட் கிராஃப்ட் கேமிங் சேனலா ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் இப்போ பல பேருக்கு காம்படிஷன் மாதிரி கேம்ஸ் வச்சு அதுல வின் பண்றவங்களுக்கு பணத்தை பரிசா அள்ளி கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த கேம்ஸ் கான்செப்ட் மூலமா தான் இவர் ரொம்பவே பிரபலமானாரு. இப்படி பண்ற வீடியோஸ் மூலமா வர காசையும் நிறைய பேருக்கு உதவ தான் பயன்படுத்துவாரு. ஆப்பிரிக்கால உள்ள கிராமத்துக்கு பவர் சப்ளை பண்ணி கொடுத்தது தொடங்கி கண் பார்வை இல்லாத 1000 பேருக்கு கண் பார்வைக்கான ஆபரேஷன் பண்ற செலவை இவரே ஏத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காலை இழந்த மாற்றுத்திறனாளி மக்களுக்கு செயற்கைக்கால் பொருத்த உதவி பண்ணியிருக்காரு. காது கேட்காத மக்களையும் காது கேட்க வைக்கிற சிகிச்சைக்கு உதவி பண்றதுன்னு பல விஷயங்களை பண்ணிட்டு வராரு. ஒரு அமெரிக்கன் யூடியூபர் பல நாடுகள்ல இருக்கிற மக்களுக்கு இப்படி பல நல்ல விஷயங்களை பண்றது மூலமா உலக அளவுல பிரபலமாகிட்டாரு. அது மூலமா இவரோட யூடியூப் சேனலுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர தொடங்கினாங்க. பல வருஷமா அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருந்த இந்தியாவை சேர்ந்த டி சீரிஸ் யூடியூப் சேனலை பின்னுக்கு தள்ளி இப்போ உலகத்திலேயே அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற நம்பர் 1 யூடியூபரா மிஸ்டர் பீஸ்ட் மாறி இருக்காரு. இப்ப வரைக்குமே இவரோட சேனல்ல 281 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ டி சீரிஸ் 267 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. 2019 வரைக்கும் பியூடிபை அப்படிங்கிற சோலோ கிரியேட்டர் யூடியூபர் தான் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள யூடியூபரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மியூசிக் சேனலான டி சீரிஸ் 2019 ஏப்ரல் மாசத்துல 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி யூடியூப்ல முதல் இடத்துக்கு வந்தாங்க. இப்படி டி சீரிஸ் முதல் இடத்துக்கு வந்தது பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. பியூடிபை மாதிரி ஒரு சோலோ கிரியேட்டரை டி சீரிஸ் அப்படிங்கிற கார்ப்பரேட் கம்பெனி முந்தி போறது யூடியூப்க்கு நல்லது இல்ல. இப்படியே போனா ஃபியூச்சர்ல சோலோ கிரியேட்டர்ஸே கம்மி ஆயிடுவாங்க, கார்ப்பரேட் உலகமா யூடியூப் ஆயிடும்னு பல யூடியூபர்ஸ் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதுல பியூடிபைக்கு ஆதரவாகவும் கார்ப்பரேட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததுல மிஸ்டர் பீஸ்டுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. பியூடிபையும் முடிஞ்ச வரைக்கும் போராடினாரு. எந்த சேனல் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்க போறாங்க அப்படிங்கிற போட்டியில டி சீரிஸ் தான் கடைசியில வின் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு டி சீரிஸை பின்னுக்கு தள்ளி மறுபடியும் சோலோ கிரியேட்டரான மிஸ்டர் பீஸ்ட் முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. இத இப்ப உலக அளவுல கொண்டாடிட்டு வராங்க. இந்த நிலையில A2D சேனலை நம்மள பல பேருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் யூடியூப் சேனல்ல டெக் சம்பந்தமா பல வீடியோஸ்களை போட்டு ஒரு நல்ல நம்பகத்தன்மை உள்ள சேனல்னு பலருமே விரும்பி பார்த்துட்டு வராங்க. இந்த சேனலுக்குனே ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. A2D நந்தா எப்போதுமே சோலோ கிரியேட்டர்ஸ் தான் முன்னிலைப்படுத்தி பேசுவாரு. அப்பப்போ கார்ப்பரேட் சேனலுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பாரு. இந்த நிலையில சோலோ கிரியேட்டரான மிஸ்டர் பீஸ்ட் இந்தியன் கார்ப்பரேட் சேனல் டி சீரிஸை விட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து முதல் இடத்துல வந்ததை கொண்டாடுற விதமா சென்னையில 5 இடங்கள்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் செலவு பண்ணி பில்போர்டு வச்சாரு. பில்போர்டு வச்சது மட்டும் இல்லாம அந்த பில்போர்டை தமிழ் டாப் யூடியூபர்ஸை வச்சு ஓபன் பண்ணவும் செஞ்சாரு. அதை வீடியோவா கிரியேட் பண்ணி அவரோட யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணாரு. இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இவர் போட்ட இந்த வீடியோலயாவது மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணுவாருன்னு பலருமே எதிர்பார்த்தாங்க. காரணம் டி சீரிஸ் அண்ட் மிஸ்டர் பீஸ்ட் பத்தி A2D ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோலயே இந்த வீடியோல மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணா கண்டிப்பா நான் பில்போர்டு வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவர் கமெண்ட் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த பில்போர்டு வீடியோலயாச்சு மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்றாரான்னு பாப்போன்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில மிஸ்டர் பீஸ்ட் A2Dயோட வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பியூடிபைக்காக பழி தீர்க்க உதவி பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நந்தாவும் அந்த கமெண்ட்டை அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி கடைசியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காரு. 2019 பியூடிபை விசஸ் டி சீரிஸ்னு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்தியன் சிலர் பியூடிபைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ இந்தியால இருந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆன்டி இந்தியன் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா இப்ப பலருமே மனசு மாறி கார்ப்பரேட்டை விட சோலோ கிரியேட்டர் தான் முக்கியம்னு மிஸ்டர் பீஸ்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல முதலிடம் வந்ததை கொண்டாடிட்டு வராங்க. வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபர் இப்போ ஒரு தமிழ் யூடியூபர் வீடியோல கமெண்ட் பண்ணியிருக்கிறது இப்ப பலரையுமே வியப்பில் ஆழ்த்தி இருக்கு. பலருமே A2D நந்தாக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா மிஸ்டர் பீஸ்ட் மற்றும் A2D நந்தாக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மிஸ்டர் பீஸ்ட் டி சீரிஸை பீட் பண்ணி முதலிடம் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.